பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கும்போது அடுத்த டாபிக் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதுக்கு அடுத்த டாபிக் போயாச்சு. பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டாபிக் போயாச்சு. ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொன்னாவே நிறைய டைம் நான் சொல்லுங்க இட்ஸ் நத்திங் பட் ஒர்க், ரைட்டா? ஸோ நம்ம ஒரு ஒர்க்கு செய்கிறதுக்காக கிடைக்க ஒரு ஒர்க்கு செஞ்சால் அந்த ஒர்க்கு தான் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜியை நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் as the பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் நமக்கு? அதாவது சார்ஜஸ் வந்து ரெஸ்ட் இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படித்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொன்னோம். அப்போது ரெண்டு சார்ஜில் நடக்கக்கூடிய ஒர்க் டன் எப்படி அந்த சார்ஜோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம். ப்ளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோமா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், நல்லா கவனிங்க. ஸோ ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டு சும்மா ஜஸ்ட் எடுத்துக்காம ஏங்கிற பாயிண்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவீங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் ஒரு டிஸ்டன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஆர் டிஸ்டன்ஸ் சம்திங் ஒரு டிஸ்டன்ஸில் வந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பிங்கிற பாயிண்ட் வந்து காமன் எடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து கியூ டேஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கேருந்து என்னது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு கியூ டேஸ் அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு இந்த சார்ஜை வந்து நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் இருந்து அதாவது இந்த ஆறுங்கிற பாயிண்ட் இருந்து பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் ஒரு டிஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்னு வச்சுக்கோங்க, இங்கே டிஆர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டிஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவியா? அப்போ இந்த ஒர்க் டன் தான் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அதாவது நான் செய்யக்கூடியது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவீங்க? கூலும்ஸ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் கூலும்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன்? இந்த இடத்துல நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடைக்குதா? ஏன்னா இது பாசிட்டிவ் கியூ டேஸும் பாசிட்டிவ். அப்போ நான் கியூ டேஸ் இருந்து பீக்கு நான் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறீங்க? கூலும்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, தென் இதெல்லாம் நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம 11th போர்ஷன் படிச்சிருக்கோம். அந்த 11th போர்ஷனில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் அதாவது கூலும் ஃபோர்ஸ் தான் ஒன் ஆஃப் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா நமக்கு என்னது? W படிச்சிருக்கோம்ப்பா. நமக்கு W இன்டகிரேட் ஆஃப் நான் எங்கேருந்து மூவ் பண்ணுறேன்னு சொன்னேன், ஃப்ரம் ஆர்லேருந்து பீக்கு மூவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இன்ட்டு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா எஃப் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிஆர். இதுதான் ஒர்க் டனுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் கியூ டேஸ் அப்படிங்கிற சார்ஜை ஃப்ரம் ஆர்ங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தேவை அப்படிங்கிற ஃபார்முலா படித்தாச்சு. இப்போ தான் சொன்னேன் எஃப் கூலும் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது? பாத்துக்கு வந்து இண்டிபெண்ட். அது எப்படி போச்சு, அதாவது எந்த பாத்தில் வந்துச்சு அப்படிங்கிறது இண்டிபெண்ட். ஆனால் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டருக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்க, R2Pன்னு இருக்கா? அப்போ RP அப்படிங்கிறது என்னது? இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன்ஸ். அப்போ இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க தவிர அதோடைய பாத்து டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ சிம்பிள். இது வரைக்கும் நான் ஒன்றுமே இன்னும் பெருசாக எதுவுமே கான்செப்ட் சொங்க. எஃப் கூலும் அதாவது இந்த கியூ டேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் வந்து நாங்கள் ஆர்லேருந்து பீக்கு மூவ் பண்ணும்போது ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் நான் கூலும் ஃபோர்ஸ்னு சொல்ல போகிறீங்க. இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதோடைய ஃபார்முலாவை எடுத்து ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஒர்க் டன் தான் நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னு சொன்னால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுமா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? யூபி மைனஸ் யூஆர். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், இந்த எங்கள் பாயிண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதோடைய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டிஃப்ரென்ஸ் நமக்கு என்னது? யூபி மைனஸ் யூஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான் நம்ம இப்படி மாற்றியாச்சு. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு அதாவது செய்யக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எப்படி ஸ்டோர் ஆகும்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக ஸ்டோர் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் நான் பி அண்டு ஆர் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம். அதனால் நான் டெல்டா யூ பண்ணோம். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் ஆஃப் R2P எஃப் எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிஆர். ஒன்றுமே செய்கிறேன். இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்? எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி தான் டெல்டா யூன்னு போட்டேன்.
ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா படி என்னது இஸ் ஈக்குவல் என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் இருக்குது. அப்போ இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை கியூன்னு போடுவீங்க. அப்போ அது வந்து எஃப் வேணும்னு என்னது கியூ இன்ட்டு இயா. ஸோ ஃபார்முலா படி எடுத்துக்கோங்க. இந்த மைனஸ் எதுக்காக இண்டிகேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எகெயின்ஸ்ட், அதாவது எகெயின்ஸ்டாக நான் மூவ் பண்ணுறேன், இப்படி தான் மூவ் பண்ணிட்டு வரேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இண்டிகேட் பண்ணோம். அப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எஃப்க்கு பதிலாக இ எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சேன், மைனஸ் கியூ டேஸ் இன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண மைனஸ் கியூ டேஸ் இ இன்ட்டு டிஆர்னு கிடைக்கும். இந்த கியூ டேஸ் காமனாக வெளியே எடுத்துடுவோம், அதை இன்டர்கேவ் பண்ண முடியாது. அப்போ எதை மட்டும்தான் இன்டர்கேவ் பண்ண முடியும், இ இன்டர்கேவ் பண்ணலாம். அப்போது இது டெல்டா யூ. அப்போ டெல்டா யூன்னு என்ன மீனிங், பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ். ரைட்டாக புரிஞ்சுக்கோங்க, இது பொட்டன்சியல் என்னப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ், இது டிஃப்ரென்ஸ் நமக்கு, இது நமக்கு டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஏன்னா டெல்டா யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பர் யூனிட், அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பர் யூனிட் சார்ஜுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ பர் யூனிட் சார்ஜ்னு என்ன செய்யணும், இருக்கக்கூடிய பொட்டன்சியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸை டிவைட் பை கியூ டேஸ் பண்ணணும். ஏன்னா பர் யூனிட் சார்ஜுங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ஜஸ்ட் கியூ டேஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்போது இது வந்து டெல்டா கியூ டிவைட் பை கியூ டேஸ் போட்டால் கியூ டேஸ் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது the potential energy difference per unit charge ஓட ஆன்சர் என்ன வருது, இன்டகிரேட் ஆஃப் ஆர் டு பி. ஓகே, இது நமக்கு இ இன்ட்டு டிஆர். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அதாவது the potential energy difference is depends only the electric field and the position of the 2 points. சார்ஜ் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே, இந்த பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸு பாருங்கள், நமக்கு என்ன வந்துச்சு, கியூ டேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கா. ஆனால் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸுங்கிறது பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பர் யூனிட் சார்ஜுங்கும் போது அந்த சார்ஜ் வந்து நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ அதை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ த பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர். அப்போது இதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாமா, பிட்வீன் பி அண்ட் ஆர் நம்ம என்ன எடுத்துக்கலாம், டெல்டா வின்னு வச்சுக்கோங்க. எனது பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ். அப்போ டெல்டா வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, இங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் அதோடைய பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது இப்போ நமக்கு பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு பொட்டன்சியல் வேணும். ஸோ பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸுக்கும் பொட்டன்சியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கவனிங்க, இப்போது ஆறுங்கிற பாயிண்ட் இருந்து இந்த சார்ஜை வந்து நான் பிங்கிற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு வந்தால் அது பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்டுக்கு இடையில மட்டும் என்ன கண்டுபிடிக்கிற, பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் என்ன, பொட்டன்சியல் மீன்ஸ் என்னது, ஒர்க் டன். அப்போது இந்த கியூ டேஸ் பிங்கிற பாயிண்ட்டுக்கு, சாரி ஆர் பிங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் மூவ் பண்ணிட்டு வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எப்படி ஸ்டோர் ஆகும், பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸாக ஸ்டோர் ஆகும். அதே இன்ஃபினிட்டி இருந்த இந்த ஆர் இருந்த சார்ஜை வந்து கியூ டேஸ் அப்படிங்கிற சார்ஜை எங்கேருந்து நான் மூவ் பண்ணிட்டு வரேன், ஒரு இன்ஃபினிட்டிலேருந்து மூவ் பண்ணி கொண்டாந்து நான் பிங்கிற பாயிண்ட்டை வைக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமே இவ்வளோதான். பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அப்படிங்கிறது ஃப்ரம் என்னது, இன்ஃபினிட்டிலேருந்து நான் மூவ் பண்ணால் அது பொட்டன்சியல், எலக்ட்ரிக் பொட்டன்சியல். அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்சியல் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது எங்கேருந்து மூவ் பண்ண சொல்லிட்டேன், இன்ஃபினிட்டிலேருந்து மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக தான் எடுத்துக்க முடியாது, தவிர ப்ராக்டிக்கலாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட் எங்கேன்னு ஒன்றால் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு அந்த பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் கிடைக்கும். ஸோ சிம்பிள். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸோடைய டெஃபினிஷன் கவனிங்க, the amount of work done. ஸோ amount of work done ஏன்னா இது எல்லாமே ஒர்க் டன் தான், ரைட்டா. ஸோ amount of work done, எதுக்கு amount of work done, to moving unit positive charge, ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தேவையோ அந்த ஒர்க் டன்னுக்கு பேர் என்னது, பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதே டு amount ஆஃப் ஒர்க் டன் ரெக்யூர் டு மூவ் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் எங்கிருந்து, இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். ஓகே, மீனிங் புரியுதா. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணால் அது எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரம் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் மூவ் பண்ணால் அது என்னது, பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. தென் இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட யூனிட் வந்து ஜூல் பர் கூலும், அதாவது இதுதான். ஸோ ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக அதோட யூனிட் ப்ராக்டிக்கலாக நம்ம எதை யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா வோல்ட் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய